ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இந்த பஜ்ஜிக்கு டேஸ்ட்டும் பைண்டிங்கும் கொடுக்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா ஆர் பேக்கிங் சோடா. இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணி 2 சைடும் இதில் போட்ட வேண்டியதான். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு நல்ல புஷ்ஷுன்னு எழும்பி வந்ததும் திருப்பி விட்டுடலாம். டீ போடுற டைமில் சைட் பை சைடு நம்ம கடகடன் பஜ்ஜி செஞ்சிடலாம். கடலை மாவு அரிசி மாவுலாம் இருந்ததுன்னா. நல்லா வெந்துருச்சு. இது நல்லா எண்ணெயை விட்டு இறுத்து எடுத்துட வேண்டியதான். எடுத்து இந்த சைடை ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சுருக்கேன்.